நம்ம வந்து இப்போ நவீன முறையாக இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், இந்த டிபிஎஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது வந்து ஒரு புதிய வகையான ஒரு அறுவை சிகிச்சை. இது வந்து நம்ம பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு பண்ணோன்னா அவங்களுடைய அவுட்கம் அதாவது ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. அது டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ சிலவங்களுக்கு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் பேஸ் மேக்கர் வைப்பாங்க. அதாவது ரிதம் வந்து ரொம்ப வேரியிங்காக இருக்கும். அவங்க ரிதம் வந்து யூனிஃபார்மாக பண்ணுறதுக்கு ஹார்ட்டுக்கு வந்து பேஸ் மேக்கர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பிரெயினில் உள்பகுதியில் சப்தலாமிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்டிஎன் அப்படின்னு, ஆர் ஜிபிஐ. இதில் வந்து அந்த பிரெயினில் அந்த டோப்பமைனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு. அந்த இடத்துல ஒரு சின்ன எலக்ட்ரோடு சின்ன ஒரு ஹோல் மாதிரி போட்டு அந்த எலக்ட்ரோடு பண்ணி நம்ம வந்து ஒரு பேட்ரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது கான்ஸ்டண்ட்டாக ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த டோப்பமீனோட அந்த செக்ரீஷன்ஸ், அந்த மூமெண்ட் டிஸார்டரை சிக்னிஃபிகண்ட்டாக தடுக்கும். இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன். இது வந்து இப்போ நிறைய காமனாக நிறைய இடங்களில் நிறைய மருத்துவமனைகளில் இந்த ட்ரீட்மெண்ட் வசதி இப்போ இருக்குது. இது பண்ணுறவங்களுக்கு ஆன் டேபிளே நல்லா நமக்கு ரெஸ்பான்ஸ் தெரியும். அதை ஸ்டிமுலேட் பண்ணி எந்த நியூக்ளியஸில் வச்சா கரெக்டாக இருக்கும், அந்த பொசிஷன் பார்த்து வச்சுட்டோன்னா அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் அந்த எதுவுமே வெளியில் தெரியாது. அந்த எலக்ட்ரோடு வந்து உள்ள ஸ்கின்னுக்குள்ளே சின்ன பேட்ரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். எந்தெந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிம்டம்ஸை நம்ம குறைக்கணுமோ, மாடுலேட் பண்ணணுமோ, அதெல்லாம் நம்ம வந்து அந்த டிபிஎஸ் எலக்ட்ரோடு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ அந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் தெரப்பி ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். செகண்ட், மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு முயற்சிகள் பண்ணி மருந்துலேயே நம்ம சரிப்படுத்த ட்ரை பண்ணுவோம். சிலவங்களுக்கு மருந்துகள் சரியாக வேலை செய்யலை, மருந்துகள்னால சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் டிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இப்போ உருவாகிட்டுருக்கு அந்த பார்க்கின்சன் டிசீஸ் பேஷண்ட். யாருக்கு பண்ண மாட்டோம் அப்படி இந்த மாதிரி டிபிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் பார்க்கின்சன் டிசீஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஏஜ் மோர் தென் 75 இயர்ஸ், டிமென்ஷியா ரொம்ப சிக்னிஃபிகண்ட் டிமென்ஷியா, அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த டிமென்ஷியா, பார்க்கின்சன் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கும் அந்த டிமென்ஷியா வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த டிபிஎஸ் வந்து நாங்கள் யோசிச்சு தான் பண்ணுவோம். பட் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாலாம் ஃபில்ஃபில் ஆனால் டிபிஎஸ்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். நல்லாவே அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி எதிர்பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ வெரி மச்.